சொல்லிடுறேன். அதாவது எல்லாரும் அவர் சொல்றாரு 15 வருஷம் கழிச்சு சொல்ல முடியுமான்னு கேட்கிறாரு. 20 வருஷம் கழிச்சு உலகத்துல எல்லா பல ஆக்டிவிஸ்ட் வந்து கிளைமேட் சேஞ்ச் வருதுப்பா கேளுங்க பாக்கிறோம் உலக அரசாங்கம் சொன்னாங்க, யாரும் கேட்கல. இன்னைக்கு அந்த விஷயத்தை உலகம் வந்து அனுபவிச்சிருக்கு, தமிழ்நாடு சென்னை உட்பட. சரியா? இன்னைக்கு நம்ம இந்த நம்ம வந்து வளர்ச்சி இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடலே மாறுது அப்படின்னா எம்ஆர்டிஎஸ் நிறுத்திடுவோமா? நம்ம அப்படி சொல்லவே இல்லை. நிறுத்தணுமா? இல்ல நான் சொல்லவே இல்லை. இப்ப பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுங்க அது 15 வருஷத்துக்கு அப்புறம் அதுவும் மாறும்ல. இல்ல நான் சொல்றேன், நீங்க வந்து இன்னைக்கு யார் நீங்க வந்து வெர்டிகல் டேக் ஆஃப்ஸ் அண்ட் ஹைப்பர்லூப்ஸ் சொல்றீங்க. நீங்க ஃளையிங் ஏரியா சொல்லும்போது அதே விதமான மாற்றங்கள் இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு நான் என்ன சார் பண்ணனும்னு இல்ல இல்ல நீங்க ஒரு அரசாங்கம் என்ன பண்ணீங்க 2043ல தான் பரந்தூரோட 3வது டெர்மினல் வரப்போகுது. 2042 43 இன்னைக்கு இல்ல 2042 43 மூணாவது டெர்மினல். ஆமா 3வது வரப்போகுது. சரியா? பரந்தூர் ஏர்போர்ட்டே அவங்க கணக்குப்படி எப்போ வரும்னா 2035 38 தான் பரந்தூர் ஏர்போர்ட்டே ஆபரேஷன் வர முடியும். ஏன்னா சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மென்ட் பண்ணல, இஏஏ பண்ணல, பப்ளிக் ஹியரிங் நடத்தல. சரியா? இது காம்பன்சேஷன் முடிவு பண்ணல. இதெல்லாம் இருக்கட்டும். காம்பன்சேஷன் தான் அவங்க சொல்றாங்க 3.5 மடங்கு மார்க்கெட்ல கிடையாது. பப்ளிக் ஹியரிங் பண்ணிருக்கோம் சார். பப்ளிக் ஹியரிங் கிடையாது. எங்க அமைச்சர்கள் உட்கார்ந்து பேசிட்டாங்க. எங்க பப்ளிக் ஹியரிங் பப்ளிக் என்ன நடத்துறோம்? பப்ளிக் எத்தனை எல்லாம் எடுத்திருக்கார்கள் நீ பதிவு பண்ணிருக்காங்க பார்க்க சொல்லுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன் இந்த பரந்தூர் விமானத்திற்காக 1 சென்ட் நிலத்தை எடுத்துக்கான ஒரு ப்ரூவ் பண்ணிட்டோம். நான் பேசிட்டு படிக்கிறேன். 1 சென்ட் நிலத்தை கையகப்படுத்திருக்காங்க ஒரு ப்ரூவ் பண்ணிட்டோம். நான் எப்படி பேசுறேன்? எந்தெந்த நிலம் கையகப்படுத்துறதுக்கான நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. சரியா? அவ்வளவுதான். அதுவும் ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் தான். பப்ளிக் நாங்க வந்து கட்டாயப்படுத்தி எவிக்ஷன் தூக்கி போடுறதா இல்ல, நாங்க புரிய வைக்க முயற்சி பண்றோம். இதே விவசாயி அப்படி இருக்கும்போது நான் என்ன கேக்குறேன் சார், இல்ல ஒரு கேள்வி என்ன வைக்கிறேன்னா அவர் என்ன சொல்றாரு, போகக்கூடிய தலைவர்கள் அவங்க கருத்தை வைக்கிறது அதெல்லாம் மாற்று கருத்து இல்ல. அந்த மக்கள்கிட்ட அவங்க திரு அலீம் சொல்றாரு அவங்களுடைய மனநிலை, அவங்க வந்து இழப்புல இருக்கக்கூடியவங்களுடைய மனநிலை ஒன்று இருக்கு, அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு போறாரா விஜய்னு ஒரு கேள்வி அவர் முன்வைக்கிறார். இல்ல நாங்க எப்படி பரந்தூர் விமானத்தை பொறுத்தவரை நாங்க சொன்னா ரொம்ப கிளியரா என்ன சொல்றோம்னா, நீங்க வந்து சூலூர்ல வந்து சிப்காட் வந்து கொண்டு இருக்க அரசாங்கம் முயற்சி பண்ணுது, விவசாயிகள் போராடுறாங்க. முதலமைச்சர் என்ன சொல்றாரு, விவசாயிகள் எல்லாம் கொடுக்காட்டி சிப்காட் வராதுங்கிறாரு. இந்த அரசு வந்த பிறகு நான் சொல்றேன், பழைய போனதெல்லாம் இல்லை, இந்த அரசு வந்த பிறகு சொல்றேன். இன்னைக்கு விவசாயிகள் வந்து நாங்கள் நிலத்தை தரமாட்டோம்னு சொல்றாங்க. சரியா? 910 நாட்கள் தான் போராடுறாங்க. நீங்க இதுவரைக்கும் யாராவது ஒரு அமைச்சரோ ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ அவர்களை போய் அவங்க ஊர்ல பாத்துருக்காங்களா? நீங்க சொல்லுங்க. யார போராடுற மக்களை இல்லீங்க, போராடுற மக்களை அண்ணன் தாமோ அன்பரசன் அண்ணன் தங்க கலெக்டர் ஆபீஸ் கூப்பிட்டு பாத்தீங்க ஏங்க? அதாவது என்னங்க வர சொல்லி எப்பொழுதுமே வந்து வர சொல்லி பாப்பாங்க சார். ஊர்ல பார்க்கல, கலெக்டர் ஆபீஸ்ல பார்க்கல, தனியா எங்க போராடுறீங்க எங்க போய் பாப்பீங்க? எங்க போராட்டத்தை போய் பாக்குறது வேறங்க. 3 பேர் பாத்துருக்காங்க. இது வரைக்கும் சொல்லி கேட்டீங்க, அதுக்கு கலெக்டர் ஆபீஸ்ல போய் பார்த்தாங்கன்றீங்க. கலெக்டர் ஆபீஸ்ல வந்து அங்க இருக்க 25 பேர் வர சொல்லி சந்திச்சாங்க. சொல்ல சரியா? நான் முடிச்சுறேன். ஒரு திட்டம் வரும்போது அந்த திட்டத்தால் எனக்கு ரைட்ஸ் கிடையாது. எனக்கு அங்க 1 சென்ட் நிலம் கிடையாது. இங்க இருக்க எல்லாருக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். யாருக்கு ரைட்ஸ் கிடையாது. ப்ராஜெக்ட் அஃபெக்டட் பீப்புளும் இருக்கு. அந்த திட்டத்தால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு கேள்வி இருக்கு சுந்தரராஜன், நீங்க எல்லாமே வைக்கிறீங்க ரைட், நான் உங்க பக்கம் தான் இருக்கேன். நீங்க ஏற்கனவே 2 பேரும் மாறி மாறி சொல்லிட்டீங்க. இழப்பு சந்திக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கேன், அதை விட்டுருவோம். ஆனா நான் இங்க இருந்து கேள்விகள் கேட்க வேண்டிய இடத்துல இருக்கேன். சட்ட ரீதியாக இதை உங்களால நிறுத்த முடியலையா? ஏன் வரல பிரச்சனை? நீதிமன்றத்துக்கு போய் ஸ்டே வாங்க வேண்டியது இது வரைக்கும் முடியாது. இல்ல இல்ல பிரச்சனை அங்கதான் சார். வளர்ச்சி என்ற இடத்துல அதுதான் எப்படி அட்ரஸ் இல்ல இல்ல எப்படி அட்ரஸ் இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க. இது வரைக்கும் ஒரு கிளியரன்ஸ் கூட தரல சார். நான் என்ன கேக்குறேன், பரந்தூர் மட்டுமே பேசல சுந்தரராஜன். நாங்க வந்து பல நேரங்கள்ல நீதிமன்றம் சார் 2013 R&R பாலிசி அல்லது ஆக்ட் என்ன சொல்லுது? 2013 படி உங்க லேண்ட் எடுக்க போறது இல்ல சரி. எப்ப எதுவா ஒண்ணு எடுக்கட்டும். நான் என்ன சொல்றேன், சிம்பிளா சார் ரொம்ப சுந்தரராஜன் நீதிமன்றத்தை அணுகலாம்ல? நிச்சயமா அணுகுவோம். நான் இல்லன்னு சொல்லல. எப்படி அணுகுவோம்? எங்களுக்கு ஒரு பேஸ் பேப்பர் வேணும். சரியா? எங்களுக்கு வந்து ஒரு பேஸ் நாங்க அனுப்புறோம், மக்கள் அனுப்புறோம், அதெல்லாம் வேற. சரியா? எங்களுக்கு ஒரு நீங்க ஒரு கிளியரன்ஸ் கொடுக்கல, கொடுக்காத கிளியரன்ஸ் போய் நான் என்னோட எங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் சார். இல்ல NLC-ல இப்ப கடைசியா எடுத்த 15 கிராமங்களுக்காக உச்சநீதிமன்றம் வரை செல்லப்பட்டது. உயர்நீதிமன்றத்துல என்ன பண்ணாங்க உங்களுக்கு தெரியும்? இது தவறு சார். இது வந்து அரசுக்கு அப்படி ஒரு திட்டம் இருக்கிறது, அமைச்சர் அதை திட்டவட்டமாக வெளியாக சொல்லுகிறாரு. இத வரதுக்கு முன்னாடி தாராளமா போய் நீதிமன்றத்துல இல்ல நாங்க எங்க சொல்லுவாங்க இல்ல அனுபவம் இருக்கு. நான் சொல்றேன் இவங்க கிட்ட அன்புமணி பேசும்போது சொல்றாரு, இங்க மாதிரி உப்பளம் மாதிரி போய் வைக்கலாம், இது அதெல்லாம் விட்டுட்டு ஏன் இதை எடுத்தாங்க அப்படின்னு தெரியறதுக்கு நாங்க ஒரு குழு அமைப்போம் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி ஏதாவது இவர்கிட்ட ஒரு அல்டர்னேட்டிவ் பிளான் இருந்தா, ஒரு திட்டம் இருந்தா, அடுத்த கோட்டை தான் கேட்கும். அதெல்லாம் போக மாட்டேங்க. இல்ல இல்ல இவங்க போக சொல்லுங்க, நான் பாப்போம். அது நீதிமன்றம் நிறுத்துமா நானும் பாக்குறேன். ஏன் சார் ராஜ்யசபையில் போவாங்க, நீங்க விடுங்க. சரியா? நான் பார்க்கலாம் சார். நீங்க ஓபன் சேலஞ்ச் போடுங்க, போங்க, அதை நிறுத்தி காட்டுங்க, நான் பாக்குறேன். ஏன் இல்ல நீங்க சொல்றீங்களா போவாங்கன்னு? ப்ராஜெக்ட் பில் போவாங்க நான் சொல்றேன்.
சொல்றானே, அனுமானத்தின் பேர்ல நீ கோர்ட்டுக்கு போக முடியாது. Right, வர- சரியா? இல்ல, ஐயனார் சார், அனுமானத்தின் பேர்ல நீ கோர்ட்டுக்கு போக முடியாது. Right. இன்னைக்கு என்ன இல்ல சார், எது சார் சார், அனுமானம்? திட்டத்தை அறிவிச்சாச்சு சார். அறிவிச்சிருக்காங்க. அனுமானம் clearance இருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்ரூவல் வந்திருக்கா? கிடையாது. மத்திய Airport அரசுடைய- இல்ல, மத்திய அரசுடைய approval இருக்குல்ல இப்ப. ஆஹா, அந்த அங்கீகாரம் இருக்குல்ல இங்க இடத்துல அவ்வளவுதான். போறாதா அது வந்து நீதிமன்றத்தில் இல்லைங்க, ஆடுறதுக்கு? நீங்க வந்து ஒரு சரி, right, environment okay. clearance, நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. environment Okay. clearance ஓ, நான் உங்கள்ட்ட land- ஐயனார் சார் நீங்க உங்களுக்கு. நெய்வேலிக்கு சொன்னீங்கல்ல, Okay. நெய்வேலி ஏமா கோர்ட்டுக்கு போனாங்க, land acquisition order கொடுத்துட்டாங்க, இன்னும் கொடுக்கலங்க. நான் சேலஞ்ச் பண்றானே, ஒரு அது போய் லேண்ட் அக்விசிஷன் ஆர்டரோட நீதிமன்றத்துக்கு போயும் அது நிக்கலங்கிறது அது வேற, அது நிக்காத இல்ல, கோர்ட்டுக்கு order அதான் சார், அப்ப சட்டங்கள் என்னவா இருக்கு? இப்ப இல்ல. சட்டப்படி இது தப்பா ரைட்டா சொல்லுங்க. மாரல் ஒண்ணு இருக்கு, மக்களோட இழப்பு ஒண்ணு இருக்கு, மண் சார்ந்த பிரச்சனை. நான் ஒத்துக்கிறேன், முழுமையா ஒத்துக்கிறேன். இதெல்லாம் நான் இருக்கு. சொல்ல தேசிய புரிஞ்சுவாங்க. நீ எந்த விதமான பேஸ் டாக்குமெண்ட் இல்லாம கோர்ட்டுக்கு போக சரி, முடியாது. right, நான் வரேன். எந்த clearance- ஒண்ணு case, எந்த clearance- நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நான் survey முடிவு எடுத்துட்டு நான் ஐயனார் Base statement நான் கொடுக்கிறேன். Okay. நான் கொடுக்கிறேன். The government issued the order to acquire over 3774 அவ்வளவுதான். acres of land of project. இந்த ஒண்ணு போதும் சார். தாராளமா போதும். ஒண்ணு போதும். இது தாராளமா சார், இந்த போதும். 3774 இந்த எண்ணம் இருக்கிறது. இடத்தை acquire பண்றதுக்கு government கொடுத்துருக்கு. இருங்க. அப்படி சர்வே முடிவு பார்த்து